இந்த கொஸ்டின் ஒரு ட்ரிக்கான கொஸ்டின். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு கிரிக்கெட் அணியின் 11 வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த 11 வீரர்களில் 18 வயது மற்றும் 20 வயது வீரர்களுக்கு பதிலாக இரண்டு புதிய வீரர்கள் இதுதான் கொஸ்டின். 2 புதிய வீரர்கள் மாற்றப்பட்ட பொழுது அந்த 11 வீரர்களின் சராசரி வயது 2 மாதங்கள் அதிகமானது. சராசரி வயது 2 மாதங்கள் அதிகமாயிருச்சு. ஓகே. புதிய 2 வீரர்களின் சராசரி வயது என்ன? 2 வீரர்கள், அந்த 2 வீரர்கள் யாருன்னா புதியவர்கள், புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுடைய சராசரி வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. ரைட். இந்த 11 வீரர்களில் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துடுவாங்க. இந்த 18 வயசு உள்ளவனும் 20 வயசு உள்ளவனும் இதுக்குள்ளே தான் இருப்பான். ஓகே, இப்போ இவன் 2 பேருக்கு பதிலாக வேற ஒரு 2 பேரை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்க்ளூட் பண்ணுறோம். யார் யாருக்கும்? இந்த 18 வயசும் 20 வயசும் இருக்கிறான் பார்த்தீங்களா, இவனை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொருத்தனை தூக்கி போடுறோம். அதே மாதிரி இவனை கேன்சல் பண்ணிட்டு இன்னொருத்தனை தூக்கி போடுறோம். அவங்க 2 பேருக்கும் 18 வயசு 20 வயசு கிடையாது. அவங்கள விட கூடவா தான் இருக்கும். ஏன்னா அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ கூடவா தான் இருக்கும். ஓகே, அப்படி இந்த 2 பேரும் அந்த 11 பேருக்குள்ள மாற்றாக கொண்டு போகும்போது, எக்ஸ் ஒய்யை உள்ளே கொண்டு போகும்போது ஆல்ரெடி இருந்த சராசரி வயசு இருக்குல்ல, அதை விட 2 மாதம் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டேட்டாவை நம்ம எப்படி எடுக்கணும்னா, சராசரி வயது 2 மாதம் கூடுதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ சராசரி அப்படின்னா 2 மாதம்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் 2 மாதம் கூடிக்கிட்டே போகுது. அப்போ 11 பிளேயருக்கும் எவ்வளவு கூடுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ சராசரியாக 2 மாதம் கூடுது. அப்போனா சராசரியாக 2 மாதம் கூடுதுன்னா மொத்தம் 11 பிளேயர் இருக்காரு. ஒவ்வொரு வீரருக்கும் 2 மாதம் என்ன ஆகுது? கூடுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? 11 வீரர்களுக்கும் எவ்வளவு கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடணும். ஓகே, எவ்வளவு கூடியிருக்கு? அப்போ மொத்தமாக நம்மள்ட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 11 பிளேயர்ஸ் இருக்காங்க, வீரர்கள் இருக்காங்க. 11 வீரர்களின் அந்த கூடுதல்னா வயது கூடுதல் எவ்வளவு கூடுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் 2 மாதம் கூடும். அப்போ நம்மகிட்ட 11 பேர் இருக்காங்க, 11 பேருக்கும் 2 மாதம் கூடுது. ஓகே, 2 மாதம். அப்போ நம்மளுக்கு 22 மாதம் கூடுது. 22 மாதம் கூடிருச்சு. இதை நம்ம வருஷத்தில் சொல்கிறதா இருந்தால் 2 வருஷம்னா 24 மாதம். அப்போ அதனால் 1 வருடமாக வச்சுக்கிறோம். 1 வருடம் 10 மாதம். ஓகே, இவ்வளவு கூடுது. அப்போ அவன் 2 பேர் புது பிளேயர் உள்ளே வரும்போது எவ்வளவு கூடுதுன்னா, ஆல்ரெடி இருந்ததை காட்டிலும் 1 வருஷம் 10 மாதம் கூடிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? புதிதாக வந்தான் பார்த்தீங்களா, அந்த 2 பேருடைய சராசரி வயதை கண்டுபிடிக்கணும். அப்போ புதிய 2 பேருக்கு சராசரி வயசு, புதிய 2 வீரர்களின் சராசரி வயசு, சராசரி வயது. அப்போ இங்கே சராசரி தானே கேட்குறாங்க. சராசரினா என்ன பண்ணுவோம்? மொத்த கூடுதல் பை மொத்த எண்ணிக்கை. ஓகே, இங்கே நம்ம எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறோம்? 2 பேருக்கு தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதனால் மொத்த எண்ணிக்கை டினாமினேட்டரில் 2. ஓகே, இப்போ நியூமரேட்டரில் மொத்த கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோமா, அதில் இப்போ 2 புதுசாக ஒரு வீரர்கள் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2 வீரர்களும் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? 18 வயசு 20 வயசு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கூடுதுங்கிறப்ப அவன் 2 பேரோட ஏஜும் 18 20க்கு மேலே தான் இருக்கணும்.
அப்போ ஒருத்தனுடைய ஏஜ் 18 கிடையாது, 18ஓட கூட. இன்னொருத்தனோட ஏஜ் 20யோட கூட. ஓகே. அந்த கூடுதலை தான் நம்ம இங்கே மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 11 வீரர்களின் கூடுதலா. அப்போ ஏற்கனவே 1 வருஷம் 10 மாதம் கம்மியாக இருந்திருக்காங்க. இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் 1 வருஷம் 10 மாதம் கூட வந்திருக்கு. அப்போ இந்த 18 20 வயசை காட்டிலும் அவன் எவ்வளவு கூட இருக்கிறான் அப்படின்னா 1 வருஷம் ப்ளஸ் 10 மாதம் கூட இருக்கிறான். 10 மாதம் கூட இருக்கிறான். அப்போ வருஷத்தை ஃபுல்லாக கூட்டினோம்னா 18 20 28 29, இது 29 ப்ளஸ் 10 மாதம், 10 மாதம் பை 2, 29 இல்லை 39, 20யும் 18யும் ஒன்றையும் கூட்டினோம்னா 39. ஓகே, 39. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், டிவைடு பண்ணணும். டிவைட் பண்ணுறதுக்கு அந்த 39 வருஷம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம மாதமாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணோம்னா கூட நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்போ மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 12 மாதமா, அப்போ இங்கே நம்மளுக்கு 39 வருஷம் இருக்குது. அதை மாதமாக மாற்றணும்னா 12ஆல் என்ன பண்ணிடணும், மல்டிபிள் பண்ணிடணும். 32 18, 2 6 1 7, நெக்ஸ்ட்டு 9, ஒரு 3 8 16, மீதி 1, 468. ஓகே. அப்போ 468 ப்ளஸ் ஒரு 10, இப்போ நம்ம மாதமாக மாற்றிட்டோம். ஓகே. அப்போ 478 மாதம் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம எதில் மாற்றிட்டோம்னா மாதத்துக்கு மாற்றிட்டோம். மாதம். இப்போ 472ல் பாதி 2 3 9 மாதங்கள். ஓகே. இதை வருஷமாக மாற்றினோம்னா மறுபடியும் 12ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா வருஷம் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும்.